ஒரு காலர். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். உங்களை வந்து நான் பையனை இதில் வந்து பார்த்துருக்கேன் சார், வடபழனியில். சொல்லுங்கள் சார். ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி பார்த்தா நீங்கள் நம்ம ஒரு மாத்திரை கொடுத்தீங்க சார். எனக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணீங்க, எல்லாமே ஒரு 13 நேரம் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் அந்த மாத்திரை எனக்கு சரியாக கேட்குன்னு உங்களை வந்து திருப்பி கேட்டேன். அப்புறம் ஒரு மாத்திரைக்கு 2 சாப்பிட சொன்னீங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் எனக்கு என்ன கூட ஃப்ரெண்டாக இருந்தார் சார். அவர் டாக்டர்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு சார், பார்த்தாரு இல்லையா. சொல்லுங்கள். எம்எஸ் அவர் டெடாசான்னு ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாரு சார். டெடாஃபில் அண்ட் டெபாக்சின் HC1 டேப்லெட் டெடாசா. அப்போ 10 மில்லிகிராம் ப்ளஸ் 30 மில்லிகிராம் இருக்கு சார். அதில் 4 டேப்லெட் இருக்குது. 2 யூஸ் பண்ணிங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொன்னார் சார். அது போட்டால் நல்லா இருக்கு சார். வயகராவிட நல்லா இருக்கு. இது ஏதாவது சைடு எஃபெக்ட் பண்ணுமா? இல்லைங்க, இதை சாப்பிடலாமா? எனக்கு ஏஜ் 62. பொதுவாங்க இதை நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக 50 வயதிற்கு கீழே இருக்கவங்களுக்கு தடலுஃபில் நல்லா வேலை செய்யும். 50 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சில்டனஃபில் அதிகமாக வேலை செய்யும். அதான் நல்லா வேலை செய்யும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு வயது 60 இருக்கிறதுனால சில்டனஃபில் சிட்ரேட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சில்டனஃபில் சிட்ரேட்டு கொஞ்சம் சரியாக வேலை செய்யலைன்றீங்க. அதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து சில வெறும் வயிற்றில் சாப்பிடணும் மாத்திரையை. வெறும் வயிற்றில் மாத்திரையை போட்டுட்டு 1 ஹவர் கழித்து செக்ஸ் பண்ணணும். இந்த ரூல் வந்து வயகரா போன்ற சில்டனஃபில் சிட்ரேட் மாத்திரைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் சில பேருக்கு வந்து வித்தியாசமாக தடலஃபில் வேலை செய்யும். தடலஃபில் வந்து 50 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். வயது குறைந்தவர்களுக்கு தடலஃபில் நல்லாயிருக்கும். சில நேரம் உங்களுக்கு கம்மியான பாதிப்பு இருந்ததுன்னா இந்த மாத்திரைகள் வந்து நல்லா வேலை செய்யலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் வயது இன்னும் கொஞ்சம் அதிகமானால் மறுபடியும் நீங்கள் சில்டனஃபில் சிட்ரேட் போன்ற வயகரா போன்ற மாத்திரைகளுக்கு தான் போக வேண்டியிருக்கும். இப்போ இது நல்லா வேலை செய்யுதுன்னா இதை சாப்பிடுங்க. இவை நல்லது. இதனால் எந்த கெடுதலும் உங்களுக்கு வராது, கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த மாத்திரைகள்னால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, பிபி குறையும், ப்ராஸ்டேட் வீக்கம் வராது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராது, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வராது. அதனால் அந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடுங்க, எந்த கெடுதலும் வராது, கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது அதே மாதிரி என்னென்னா, மிகப்பெரிய பக்தர்களாக இருக்கலாம், இல்லை படித்தவர்களாக இருக்கலாம். இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்தி இதெல்லாம் வந்து கோயிலுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து கோபக்காரர்களாக எல்லா விதமான வெறுப்பு, கோபம் அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் பிரதமருக்கு அந்த பிரசிடெண்ட்டே கூட சர்ச்சுக்கு போயிட்டுருப்பார், எல்லாம் பண்ணுவார். அப்புறம் இந்த பக்கம் வந்து இன்னொரு நாட்டு மீது அணுகுண்டு போடுவார், இல்லை குண்டை போட்டு நாட்டன் ஒரு லட்சக்கணக்கான மக்களை ஒழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவருடைய மத உணர்வுகள் வந்து இப்போ புத்தர் மாதிரி அவருடைய உணர்வுகளை வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் வச்சுக்கணும். ஆனால் இதை தனியாக வச்சுக்குவாங்க. கோயிலுக்கு போகிறது தனி, இங்கே வந்து மற்ற வேலைகள் எல்லாம் தவறான வேலைகளையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்பு வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையிலையும் அதை பயன்படுத்தணும், குடும்பத்துலேயும் அதை பயன்படுத்தணும், நம்ம பொது வாழ்க்கையிலையும் ஆஃபீஸ் வேலைகள்லையும் அதை பயன்படுத்தணும். நல்ல குணங்களை, அமைதியான மகிழ்ச்சியான ஒரு அன்பு காட்டக்கூடிய அந்த குணத்தை எல்லா இடத்துலையும் காட்டலாம். நாம் என்ன பண்ணுறோம், இந்த குணங்களெல்லாம் கோயிலுக்கு கடவுள்கிட்ட மட்டும் காட்டணும். நம்ம வீட்டில் மற்றவங்ககிட்ட வந்து மோசமாக நடந்துக்கலாம், கோவப்படலாம், அடிக்கலாம். சபரிமலைக்கும் போவோம், ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி பொண்டாட்டி அடிக்கிறது, தண்ணி போடுறது, இந்த வேலைகள்லாம் திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. இது சரியல்ல. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும். ஏன் அவங்க வந்து ஒரு மாதம் அல்லது 45 நாள் விரதம் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நல்ல வாழ்க்கையை ஒரு 21 நாள் கடைபிடிச்சோன்னா வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்க முடியும். முஸ்லீம்களும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் உண்ணாவிரதம் இருப்பாங்க ரம்ஜான் டைமில். அதே மாதிரி நம்மளும் சபரிமலைக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பழக்க தோஷத்தில் பழைய மாதிரி வந்துடுறாங்க. அந்த நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும் வாழ்நாள் முழுவதும்.